ولا تقعدوا بعد الذكرى مع القوم الظالمين صدق الله العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, இந்த உலகத்திற்கு நாம் வந்தது மறு உலகத்திற்கு தேவையான அமல்களை செய்வதற்கு. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நாம் யாரோடு இணைந்து வாழ வேண்டும், யாரோடு இணையாமல் வாழ வேண்டும் என்று அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே நமக்கு சுட்டி காட்டுகிறார். இந்த உலகத்திலே வாழும்போது சில மக்களோடு சேர்ந்து வாழ வேண்டும், சில மக்களோடு விலகி வாழ வேண்டும். இது இறைவன் திருக்குர்ஆனில் சொல்கின்ற கூற்றாகும். அல்லாஹ் யாரோடு வாழ சொல்கிறான் என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ வகூனூ மஅஸ்ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் என்னை பயப்படுங்கள், நல்லோர்கள் சாலிஹீன்கள் உண்மை பேசக்கூடிய உயர்ந்தவர்களோடு நீங்கள் எப்போதும் வாழுங்கள். பல அத்தகோது பாத திக்ரா மால் கோமத் தாலிமி, ஆனால் அநீதியாளர்கள், அட்டூழியம் செய்யக்கூடியவர்கள், கொள்கை கெட்டவர்கள், இது போன்றவர்களுடன் நீங்கள் சாராதீர்கள், அவர்களை விட்டு விலகி வாழுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நாம் இந்த உடலை காப்பதற்கு சில பொருட்களை விட்டு விரண்டு ஓட வேண்டியிருக்கிறது. மனிதன் பாம்பு, பகைவன், பாயும் புலி இதையெல்லாம் கண்டு ஓடுகிறார். ஏனென்றால் இதன் மூலம் மனிதனுக்கு ஆபத்துகள், தீங்குகள் ஏற்படும். சீறிப்பாய்கின்ற சிங்கத்தை கண்டு விரண்டு ஓடுகிறோம், சுருட்டி அடிக்கின்ற சுனாமியை கண்டு விரண்டு ஓடுகிறோம். ஏன்? இவற்றில் மாற்றிக்கொண்டால் நம்முடைய உயிருக்கும் உடலுக்கும் ஆபத்து. அதுபோல இந்த உலகத்தில் சில தகாந்த மனிதர்களோடு நாம் வாழ்ந்தால் நம்முடைய ஈமானுக்கு ஆபத்து வரும். அதனால்தான் அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா, நீங்கள் துன்யாவில் வாழும்போது எப்போதும் நல்லவர்கள், நாதாக்கள், உயர்ந்தவர்களுடைய சகவாசத்தில் வாழுங்கள். தீயவர்கள், தகாதவர்களுடைய சகவாசம், தொடர்பு உங்களுக்கு வேண்டாமே, ஏன் நீங்கள் அப்படி வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறார். இதை வலியுறுத்தி எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார். அல் அலிஃப் என்ற கிதாபிலே ஹஜ்ரத் உமர் வலியுல்லாஹ் காகிரி அவர்கள், காயல்பட்டினத்தை சேர்ந்தவர்கள், அருமையான ஒரு கவிதையை சொல்லி காட்டுகிறார்கள். ஹல்லி ஹல்லி ஹுல்லத்தல் ஹதலானி ஹௌஃபல் ஹாத்திமா ஹாலில் ஹலீலன் ஹாமிரல் வஸ்பிமன் ஹல்ஹாலி ஹாத். மனிதா, அல்லாஹ் சொல்வதை போல் நீ தீயவர்களுடைய நட்பை விட்டுவிடு. ஏனென்றால் ஹௌஃபல் ஹாத்திமா, தீயவர்களுடைய தொடர்பிலே நீ இந்த உலகத்தில் வாழ்ந்தால் உன்னுடைய இறுதி முடிவு மோசமானதாக ஆகும். நீ ஈமான் இல்லாமல் கூட போய்விடுவாய். ஈமானை காப்பதற்கு நீ தீயோர்கள், தகாதவர்கள், அநியாயக்காரர்கள், நல்ல கொள்கை இல்லாதவர்கள், இது போன்ற தீயோர்களுடைய சகவாசத்தை நீ விட்டுவிடு என்று சொல்கிறார்கள். மக்கா, மதீனா மற்றும் உலகத்தின் சில உயர்ந்த பொருட்கள் உள்ளன. இந்த பொருட்கள் எல்லாம் ஆரம்பத்தில் சாதாரண பொருட்களாக இருந்தன. ஆனால் அந்த பொருட்கள் நல்லோர்கள், நாதாக்களுடைய தொடர்பை பெற்ற பிறகுதான் மிக சிறந்த, உயர்ந்த, போற்றத்தக்க பொருளாக மாறின. உதாரணமாக எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் ஈத்தமர குத்தியால் செய்யப்பட்ட மிம்பர் படியை பயன்படுத்தித்தான் குத்துபா ஓதினார்கள். பிற்பாடு மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் இணையும் போது மிம்பர் படி மாற்றப்பட்டு நவீன மிம்பர் படி தயாரிக்கப்பட்டார். புதிய மிம்பர் படியிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற பிறகு பழைய மிம்பர் படி கண்ணீர் விட்டு கதறி அழுதது. எங்கிருந்து இந்த கூக்குரல் வருகிறது என்று சஹாபாக்களுக்கு புரியாமல் இருந்தபோது பழைய மிம்பர் படியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உடலோடு அணைத்து கொண்டார்கள். அழாதே, அழாதே, நீ கியாம நாளில் என்னோடு வருவாய் என்று அதற்கு ஆறுதல் சொன்னார்கள். அந்த மிம்பர் படி ஏன் அழுதது? இந்த ஹதீஸ் புகாரிலே வருகிறது. அந்த மிம்பர் படி என்பது ஈத்தமர குச்சிகளால் செய்யப்பட்டது. ரசூலுல்லாஹ் ஏறுவதற்கு முன்னர் அது ஒரு சாதாரண குச்சிகள் தான். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நட்பு, அவர்களுடைய தொடர்பு கிடைத்த பிறகு அந்த குச்சிக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு வந்தது பாருங்கள். நீ அழாதே என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்கிறார்கள். நீ கியாம நாளிலே வருவாய் என்று கடைசியில் அந்த மிம்பர் படியை என்ன செஞ்சாங்க?
பூமியை தோண்டி புதைத்தார்கள். அப்போ ஒரு குச்சிக்கு இவ்வளவு பெரிய மதிப்பு, ஈத்தமர குச்சிகளால் செய்யப்பட்ட பொருளுக்கு இந்த மதிப்பு பழைய காலத்தில் கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய தொடர்பு வந்த பிறகுதான் அதற்கு இவ்வளவு பெரிய மதிப்பு ஏற்பட்டது. அது மாதிரி வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா என்று அல்லாஹ் சொல்கிறான். மகாமி இப்ராஹிம்னு சொல்லி காபாவை சுற்றி நம்ம தவாப் செய்யும் போது ஒரு இடம் இருக்குது, ஒரு கல். அந்த கல் என்ன, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டும்போது அதில் ஏறி நின்று காபாவை கட்டினாங்க. அந்த கல் ஆரம்பத்தில் அந்த கல்லுக்கு யாரும் பெரிய மதிப்பு கொடுத்ததில்லை. ஆனால் அந்த கல் முன்னால் நின்று நம்முடைய அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய உம்மத்தார்கள் கியாம நாள் வரை வரக்கூடிய அத்தனை நபர்களையும் அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான் தெரியுமா, நீங்க எல்லோரும் அந்த கல் பக்கத்தில் நின்று தொழுங்க அப்படின்னு சொல்லிட்டான். வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, அந்த கல் பக்கத்தில் நின்று தொழுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். தொழுகை யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. ஆனால் எங்கே போய் தொழ சொல்கிறான்னா அந்த கல்லுக்கிட்ட நின்று தான் தொழணும் அப்படிங்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா. அதனால தான் இன்னைக்கு தவாஃப் முடிஞ்ச உடனே எல்லா உம்ரா செய்யக்கூடியவர்களும் ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களும் அந்த கல்லு பக்கத்தில் நின்று போய் தொழுவாங்க. காரணம், மற்ற இடத்துல தொழுகிறதை விட அந்த இடத்துல தொழுகிறது அல்லாஹ்வுக்கு தனி சிறப்பு. சரி, இவ்வளோ பெரிய பாக்கியம் அந்த கல்லுக்கு எப்போ கிடைத்தது? இப்ராஹிம் நபியுடைய சகவாசத்திற்கு பிறகுதான் அந்த கல்லுக்கு கிடைத்திருக்கிறது. அதை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். அது மாதிரி காபாவுடைய கருப்பு திரை, இந்த காபாவுடைய கருப்பு திரையை மாற்றும் போது அந்த திரையை துண்டு துண்டாக வெட்டி உலகமெங்கும் மக்கள் கொண்டு செல்கிறார்கள். நம்முடைய நாகூர் ஷரீஃபில் கூட பல வீடுகளில் அந்த காபாவுடைய துண்டு திரைகள் உள்ளன. மௌலிது மஜ்லிஸில் வச்சு அந்த துண்டு திரையினுடைய பகுதியை கண்ணிலே வைத்து நாம் எல்லாம் ஒட்டி கொள்வோம். இந்த துண்டு திரைக்கு காபாவில் போடக்கூடிய அந்த திரை ஒரு கம்பெனியில் தயாரிக்கப்படுது. அந்த துணி முதல்ல சாதாரண துணி தான். ஆனால் அது காபாவினுடைய தொடர்பை பெற்ற பிறகு, காபாவுடைய உடலின் மேலே போட்டு பல மாதங்கள் அது இருந்த பிறகு அந்த திரை துணிக்கு தனி தன்மையும் உயர்வும் சிறப்பும் இருக்கிறது, வந்து விடுகிறது என்றால் சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், காபாவோடு தொடர்பு கொள்கின்ற அந்த திரை துணிகளுக்கு இவ்வளவு பெரிய மதிப்பு மரியாதை என்றால், நாம் இந்த உலகத்திலே வாழும்போது நல்லோர்கள், நபிமார்கள், வலிமார்கள், உயர்ந்தவர்களுடைய சகவாசத்தில் மாத்திரம் எப்போதும் இருந்தால், தீயோர்களுடைய தொடர்பை தூக்கி வீசினால் அல்லாஹ்விடம் நமக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். குர்ஆன் இருக்கிறது. குர்ஆனை திறப்பதற்கு முன்னர் குர்ஆனுக்கு மேலே என்ன இருக்கிறதுன்னா அட்டை இருக்குது. ரெண்டு பக்கத்துலேயும் அட்டை இருக்குது. இந்த அட்டை சாதாரணமாக கம்பெனியில் தயாரிக்கிறான். இது கடையில் கீழே கிடந்த அட்டை. இந்த அட்டையை குர்ஆனை பாதுகாப்பதற்காக பைண்டிங் பண்ண பிறகு அந்த அட்டைக்கு எவ்வளோ பெரிய மதிப்பு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். எப்படி குர்ஆனை ஒது இல்லாமல் தொடக்கூடாதோ, குர்ஆனோடு சேர்ந்த அந்த அட்டையும் கூட ஒது இல்லாமல் தொடக்கூடாது, ஹராமாச்சு. சட்டத்தை பாருங்க. அது மாதிரி குர்ஆனை சுற்றி வைக்கிற துணி இருக்கிறது, உரை, அந்த உரை குர்ஆனோடு சேர்ந்து இருக்கும்போது ஒது இல்லாமல் அந்த உரையும் தொடக்கூடாது. பாருங்க, குர்ஆனுக்குத்தான் மதிப்பு. ஆனால் அந்த குர்ஆனுடைய ரெண்டு பகுதியையும் பாதுகாப்பதற்காக தாங்கி நிற்கின்ற இருபுற அட்டைக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு இஸ்லாத்திலே கொடுக்கப்படுகிறது. அந்த அட்டை குர்ஆனோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால அதையும் நீ ஒது இல்லாமல் தொடக்கூடாது என்று நம்முடைய ஷரியத் சட்டம் சொல்லுகிறது என்றால், அப்போ நல்லோர்கள், உயர்ந்தவர்கள் உயர்ந்த பொருளோடு தொடர்பு கொள்ளும் போது தொடர்பு கொண்ட அந்த பொருளுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய சிறப்பை கொடுக்கிறான் பாருங்க. நாய், குர்ஆன்ல ஒரு நாய் அல்லாஹ் சொல்றான். பொதுவாக நாயினுடைய சட்டம் என்ன? நாய், பன்றி இதெல்லாம் நஜீஸ். நாய் ஈரத்தோடு பட்டா 7 தடவை கழுகணும், அதில் ஒரு தடவை மண்ணை போட்டு கழுகணும், அப்போத்தான் அது சுத்தமாகும். அந்த அளவுக்கு மார்க்க சட்டம். இந்த சாதாரண ஒரு நாய் அஸ்ஹாபுல் கஹ்ஃப், குகைவாசிகள், ஒரு பெரிய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் கஹ்ஃபில் வெள்ளிக்கிழமை தூரம் சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறது சுன்னத்து. வக்கல்புகும் பாசித்தின் திராஹி பில் வசீத், அந்த குகைவாசிகளோடு அவர்களுடைய ஒரு பாதுகாப்புக்காக, அவர்களுடைய சகவாசத்திற்காக அந்த நாய் சென்ற காரணத்தினால, அந்த நல்லோர்களுடைய தொடர்பினால் அல்லாஹு தஆலா அந்த நாய்க்கு கியாம நாள் வரை என்ன செய்கிறான்? ஹயாத்தோடு இருக்கிற பாக்கியத்தை கொடுத்துருக்கிறான். அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகைவாசிகளும் ஹயாத்தோடு இருக்கிறாங்க. வகல்புகும் பாசித்துன் திராஹி பில் வசீத்,
அவங்க பக்கத்தில் இந்த நாய் தன்னுடைய 2 முன்னங்காலையும் விரித்து இப்பவும் அப்படியே படுத்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். குகைவாசிகளும் ஆயிரக்கணக்கான வருஷமாக சாப்பிடல, அந்த நாயும் 1000 வருஷமாக சாப்பிட்றதும் இல்லை, தண்ணி குடிக்கிறதும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அப்போ குகைவாசிகள் இத்தனை 1000 ஆண்டுகளாக அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் சாப்பிடாம குடிக்காம அவங்க ஹயாத்தோடு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் தூங்கிட்டும் இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவங்க தூங்கிட்டும் இருக்கிறாங்க, ஆனால் ஹயாத்தோடு இருக்கிறாங்க, சாப்பிட்றது இல்லை, குடிக்கிறது இல்லை. இது அவர்களுடைய கராமத்து. அப்போ அந்த கராமத்தினுடைய விளைவு அவங்களுடைய சகவாசத்தை பெற்ற நாய்க்கு கூட கிடைத்திருக்கிறது என்றால், ஈமான் கொண்டு மூமினான முஸ்லீமாக இருக்கிற நாம் இந்த உலகத்திலே வாழும்போது யாரோடு சேர்ந்து வாழணும்? சுன்னத்துல் ஜமாத்து கொள்கை யார்கிட்ட இருக்கிறோம் அவங்கள்ட்ட மாத்திரம்தான் சேர்ந்து வாழணும். நல்லோர்கள், சாலிஹங்கள், வலிமார்கள், உயர்ந்தவர்கள், தக்வாதாரிகள் யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய சகவாசத்தில், அவங்களுடைய தொடர்புல மாத்திரம்தான் வாழணும். இந்த கொள்கைக்கு அப்பாற்பட்டு பேசுகின்ற, எழுதுகின்ற, அப்பாற்பட்டு நடக்கின்றவர்களோடு நாம் சகவாசம் வச்சுக்கொள்ளக்கூடாது. அப்படி சகவாசம் வச்சுக்கிட்டா அவன் திருந்த மாட்டான். ஒருத்தனை வெறுத்தாதானே இந்த மனிதன் ஏன் வெறுக்கிறான்னு சொல்லி அவன் தௌபா செய்து திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சஹாபா பெருமக்கள் சில தவறுகளை செய்யும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபா பெருமக்களோடு சலாம் சொல்லாமல் இருந்திருக்கிறாங்க. அவங்க சலாத்துக்கு பதில் சொல்லாமல் இருந்திருக்கிறாங்க. ஹதீஸில் பார்க்குறோம். ஏன்? அந்த சஹாபிகளை திருத்தணுங்கிறதுக்காக. அதனால இந்த துன்யாவில் வாழும்போது நாம் உஷாராக வாழணும். நல்லோர்கள், நாதாக்கள், உயர்ந்தவர்களுடைய தொடர்பில் மாத்திரம்தான் நாம் வாழணும். மற்றவர்களுடைய தீய தகாத தொடர்புகளை எல்லாம் தூக்கி வீச வேண்டும். நபிமார்களையும் சஹாபா பெருமக்களையும் குறை காணுகின்ற தௌஹீத் ஜமாத்தை விட்டும், அதுபோல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்முல் கைபை மழலைகள், பைத்தியக்காரர்கள், மிருகங்களுடைய அறிவோடு ஒப்பிட்டு கருத்து கூறிய அஷ்ரஃப் தானவி உடைய தலைமையில் இயங்குகின்ற தப்லீக் ஜமாத் போன்ற தீய கூட்டங்களை விட்டும் அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா நம் எல்லோரையும் காப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.